இன்றைய இந்த நாட்டுடைய பொருளாதார நெருக்கடிக்கு இஸ்லாமிய ஒரு அடிப்படையை எடுத்து இந்த நாட்டை முன்னேற்றத்துக்குரிய வழிகள் இஸ்லாமிய பொருளாதாரத்தில் இருக்குது. அது நாங்க உயர்வு மட்டத்தில் உள்ள எல்லாருக்கும் அறிவிச்சு கொண்டே இருக்கிறோம். அது கவர்னராக இருக்கலாம், பிரசிடென்டாக இருக்கலாம், இந்த நாட்டுக்கு பொருளாதாரத்துக்கு தீர்ப்பு எடுக்கக்கூடியவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்க இஸ்லாமிய பொருளாதார சிஸ்டத்தை ஒரு குழந்தைங்கன்னா இந்த நாட்டுக்கு விமர்சனம் இருக்குது. இங்கேயும் சொல்றோம், எங்கேயும் சொல்றோம். உயர் மட்டத்துல நடந்த ஒரு பெரிய லா எக்கனாமிக்கல் ஒரு பெரிய கான்பரன்ஸ்ல கூட எங்கட சில முக்கியமானவர்கள் போயிட்டு அந்த செய்தி இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி, இந்த நாட்டுடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், இந்த நாட்டுடைய கவர்னர் எல்லாரும் இருக்கக்கூடிய சபையில போயிட்டு இந்த செய்தியை சொல்லிருக்கிறாங்க. அது மிக சூசகமாக அழகாக சொல்லிருக்கிறாங்க. இஸ்லாம் இந்த பார்வைக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும். சுகூக் என்று இந்த இஸ்லாமிக் பாண்ட்ஸ் இதை நீங்க அறிமுகப்படுத்தினீங்க. பெரிய பிரிட்ஜ், பெரிய ஹைவேஸ், கோடிக்கணக்கான பணங்கள் செல்வக்கூடிய இதுகளுக்கு நீங்க இஸ்லாமிய இந்த பொருளாதாரத்தை உலக நாடுகள் இருந்து கொண்டு பயன்படுத்தும் பொழுது அது நீண்ட 20, 30, 40 வருஷத்திலேயே அந்த கண்ட்ராக்ட்ல போகும் பொழுது அது இந்த மாதிரி அதை அனுபவிக்கலாம் என்ற முறையெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்குது. இந்த நாட்டுக்கு உலகத்துக்கு தேவையான $பில்லியன் ப்ரொஜெக்ட இஸ்லாம் மிக அளவாக வட்டி இல்லாத செய்வதற்குள்ள முறையை செஞ்சு